நல்லதே பேசுவோம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நாளும் நல்லது நடக்கும், மேலான நிலையடைவாய் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, தூய்மையான பக்தி எது? தூய்மையான பக்தி எது? ஆன்மீக அன்பர்களே, பொதுவாகவே இன்றைக்கு நாம் வழிபாடு என்றால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது, மலர்களால் பூஜிப்பது, நைவேத்தியம் செய்வது, பாடல்களை மனப்பாடம் போல ஒப்பிப்பது, மந்திரங்களை சொல்வது, கண்மூடி ஜபம் செய்வது மட்டும்தான் ஆன்மீகமா என்றால், தூய்மையான பக்திக்கு இந்த அகத்தூய்மை அவசியம். தூய்மையான பக்திக்கு இந்த அகத்தூய்மை அவசியம். எப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஞானி, அந்த ஞானி இடத்தில் ஞானம் பெறுவதற்கு ஒரு இளைஞன் வந்தான். ஆனால் அந்த ஞானி வேதத்தை மறைகளை கற்று உணர்ந்தவன், ஞானம் பெற்றவன். ஆனால் தான் மட்டுமே வீடு பேறு அடைய வேண்டும், இந்த ஞானத்தை தன்னுடைய செருக்கால் தனக்குள்ளேயே வைத்து கொண்டவன். தன்னை ஓடி நாடி தேடி வருபவர்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லக்கூடிய கொஞ்சம் அழுக்கு இதயம் படைத்த ஞானி. இளைஞன் வந்தான், ஞானியின் திருவடியை தொழுதான். ஐயா, நான் இறைவனை அடைய வேண்டும், வீடு பேறு பெற வேண்டும், ஞான நிலை பெற வேண்டும். நீங்கள் இந்த ஊரின் பெரிய ஞானி என்கிறார்கள். எனக்கு விரதமுறை, நோன்பு, மந்திரம், ஜபம் இவையெல்லாம் எப்படி ஏது என்று வழிமுறை தெரியாது. இறைவனை கண்ணால் கண்டு அவனிடத்தில் அருளாசி பெற்று வீடு பேறு வருவதற்கு எனக்கு என்ன வழி? அவன் ஒற்றை புன்முறுவலோடு அவன் சொன்னான், ஒதுக்கப்பட்ட மரநிழலில் ஓரமாக தன்னந்தனியே தவம் செய்ய வேண்டும். நீ சொல்லக்கூடிய ஒற்றை மனிதன் சனியனே 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 என்று மந்திரம் ஜபித்து கொண்டே இரு, கடவுள் ஒரு நாள் உன் கண்ணுக்கு தெரிவார் என்று. எவ்வளவு அபத்தமான சொற்கள்! ஆனால் பாவம், அந்த மூடன் என்று ஞானி நினைத்த அந்த இளைஞனுக்கு இது பற்றி தெரியவில்லை. வந்தான், அற்புதமான குளத்தில் நீராடினான், நெற்றி நிறைய திருநீரை அணிந்தான், மரநிழலில் அமர்ந்து கொண்டு அவன் சொன்ன சனியனே என்கின்ற மந்திரத்தை நாள்தோறும் மணிக்கணக்காக கண்மூடி ஜபித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் கடவுள் கண்முன்னே வந்து அவன் கேட்ட சங்கநிதி பதுமநதிகளை கொடுத்து அவனை மெச்சி வீடு பேரையும் கொடுத்தார். ஆனால் உண்மையான வரம் பெற்ற ஞானி திடுக்கிட்டான். கடவுளை பார்த்து, ஒரு நாள் கூட என் கண்ணுக்கு தெரியாத நீ கடவுளா? நான் எத்தனை மந்திரங்கள் ஜபித்தேன், சொன்னேன், உன்னை ஆராதனை செய்தேன், ஒண்ணுமல்லாத அபத்தமான வார்த்தை சொன்னவனுக்கு அருள் காட்சி தந்தாயே என்றவுடன் அந்த கடவுள் சொன்னான், ஞானியே, நீ உன்னையும் நம்பவில்லை, என்னையும் நம்பவில்லை. ஆனால் அவன் என்னை அடைவதற்கு கூட உன்னைத்தான் நம்பினான், உன்னையும் நம்பினான், உன் வாக்கையும் நம்பினான், நீ சொல்கின்ற மந்திரமே வேத மந்திரம் என்று நம்பினான் அல்லவா? நம்பிக்கையை நான் ஒருபோதும் கெடுக்கவில்லை, அவனுடைய தூய உள்ளத்திற்காக இறங்கி வந்து அருள்பாலித்தேன். நாம் புறச்சடங்குகளுக்கு தரக்கூடிய விஷயங்களை அகத்திற்கு ஒருபோதும் தரவில்லை என்பதை இந்த கதை மட்டுமல்ல, இனிவரும் கதையும் காட்டுகிறது. ஒரு பெரிய அடர்ந்த காடு, அதிலே ஞானம் பெற்ற ஒரு தவமுனிவர் 4-5 சீடர்களோடு தன்னுடைய குருகுல கல்வியை நடத்தி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர் செல்ல வேண்டுமென்றால் அந்த பகுதியின் அருகிலே ஓடுகின்ற பெரிய ஆற்று பகுதி, அந்த ஆற்றில் பரிசில் செல்ல வேண்டும், இல்லையென்றால் நடந்து செல்ல வேண்டும். ஒரு நாள் சீடர்களோடு ஆற்றங்கரையை கடப்பதற்கு வந்தார். ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது, கட்டுக்கடங்காமல் ஓடியது, பரிசல்கள் நிறுத்தப்பட்டது. ஆனால் அவசிய தன்மை கருதி அவர் ஆற்றை கடக்க வேண்டும். அவர் சீடர்களோடு நடந்து சென்றபோது ஆற்றின் ஓரத்தில் 2 பருவ பெண்கள் ஞானியை பார்த்து கும்பிட்டு கண்ணீர் வடித்தார்கள். ஐயா ஞானியே, நாங்களும் அடுத்த கரைக்கு செல்ல வேண்டும், எங்களை அழைத்து செல்ல முடியுமா என்றார். சற்றும் யோசிக்காத ஞானி ஒரு பருவப்பெண்ணை தலையில் வைத்து கட்டிக்கொண்டு மற்றொரு பருவப்பெண்ணை முதுகில் தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல நடந்து ஆற்றை கடந்தார். பிறகு நன்றி சொல்லி அவர்கள் விடைபெற்றார்கள்.
மீண்டும் அடுத்த ஊருக்கு போனார்கள். காலம் சென்றது. ஒரு 4 நாட்கள் கழித்து குருகுலக் கல்வி முடிந்து உணவருந்துகின்ற போது ஒய்யாரமாக பேசிக்கொண்டிருந்த சீடர்கள், இந்த ஞானி என்ன ஞானி, இடுப்பில் காவி, நெற்றியில் திருநீறு, கழுத்தில் உத்தராட்சம், வாயில் மந்திர ஜபம், ஆனால் இதயத்தில் அந்த 2 பெண்களையும் சுமந்து வந்து விட்டாரே, இது சரியா, இது முறையா, இது தர்மமா என்று பேசிக்கொண்டார்கள். அதை செவிமடுத்த ஞானி ஒற்றை வரியில் முற்றுப்புள்ளி வைத்தார். என் அன்புக்குரிய சீடர்களே, அந்த 2 பருவ பெண்களையும் நான் ஆற்றங்கரையிலேயே இறக்கி வைத்து விட்டேன். ஆனால் 4 நாட்களும் உங்கள் இதயத்தில் சுமந்து வருகின்றீர்கள். இனி நீங்கள் ஞானம் பெறுவதற்கு இதயத்திலும் இடமில்லை, இங்கும் இடமில்லை. இறைவனை அடைவதற்கு, தூய்மையான பக்திக்கு இந்த இதயம் தூய்மை வேண்டும் என்பதை ஆனந்தமாக எடுத்துச் சொன்ன இந்த கதை போல நாளையும் தொடரும் நற்சிந்தனை. வணக்கம்.